வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சைக்காலஜி சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2010லேருந்து 2023 வரைக்கும் இந்த 5 வருஷம் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்ட் வந்து 13வது பார்ட். இது வரைக்கும் 12 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் நம்பர் சீரீஸ். அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு சில அந்த ஆட் மேன் அவுட் கொஷின்ஸும் வரும். ஓகே, மொத்தமாக ஒரு 13 கொஷின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸில் இருந்து அட்லீஸ்ட் 2 to 3 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வருஷமும் வரும். அப்படின்னால இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் நான் இது வரைக்கும் போட்டிருந்த எல்லா வீடியோஸும் இது வரைக்கும் நம்ம வந்து 12 பார்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 12 பார்ட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அந்த 12 வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த சீரீஸில் இந்த கொஷின் மார்க் கொடுத்துருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இதில் என்ன லாஜிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் தோணும். இப்போ இந்த இடத்துல வந்து +5 வந்திருக்கலாம், இல்லைனா ×6 வந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் நிறையா பாசிபிலிட்டிஸ் தோணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பெரிய நம்பரை வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் தோணும். ஸோ உங்களால் வந்து குயிக்காக இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ 66 91 கண்டிப்பாக இது வந்து டபுள் ஆகலை, ×2லாம் ஆகலை. மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 66 91 66ஓட 25 கூட்டணும் அப்படின்னா 91. ஓகே, ஸோ நான் தனியாக எழுதிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எழுதுறதுக்கு வந்து டைம் இருக்கும், ஏதாவது இடம் இருக்கும். ஓகே, ஸோ 15 இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 45 66 91. இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ 66லேருந்து 45 கழிச்சோம் அப்படின்னா இங்கே 21. ஓகே, ஸோ 21 25 அப்படிங்கிற மாதிரி போகுது. அப்போது டிஃப்ரென்ஸ் பார்க்குற மாதிரி லாஜிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே வந்து 9. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 4ன்னு வருது. 5ஓட 4 கூட்டினோம்னா 9. இங்கேயும் பாருங்கள் 4 தான் வருது. ஓகே, அப்போது இந்த இடத்துல 4 4 4 அப்படிங்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டைன் ஆக போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அந்த டிஃப்ரென்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 4 வரணும். அதுதான் லாஜிக்காக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தா இங்கே ஒரு நம்பர் வரணும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இந்த நம்பருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும், இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். இதுக்கு நடுவில் 4 தான் வந்திருக்கும், இதுக்கு நடுவில் 4 தான் வந்திருக்கும், இதுக்கு நடுவில் 4 தான் வந்திருக்கும். நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தால் அப்போ நம்ம இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேருந்து போகணும், இல்லைனா இங்கேருந்து வரணும். இந்த 2 வழியில் தவிர வேறு எதுவும் கிடையாது. டேரெக்டாக அந்த நம்பரை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ 5ஓட 4 கூட்டினோம்னா 9. ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் 4. அதே மாதிரி இங்கே டிஃப்ரென்ஸ் 4னா 9ஓட 4 கூட்டினோம்னா இங்கே 13. ஓகே, ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் 4 அப்படின்னா 13ஓட 4 கூட்டினோம்னா இங்கே 17. ஓகே, ஸோ இப்போ இந்த ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 1ஓட 5 கூட்டினா 6, 6ஓட 9 கூட்டினா 15, 15ஓட 13 நம்ம கூட்டினா எத்தனை? 28. இப்போ இது கரெக்டு தானா? இந்த சீரீஸ் கரெக்டு தானா நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறது தான் நான் இதையும் எழுதியிருந்தேன். இப்போ 28ஓட 17 கூட்டணும் அப்படின்னா கரெக்டாக 45 தான் வரும். அப்போது நம்ம கெஸ் பண்ண லாஜிக் கரெக்டு தான். அப்போ இந்த இடத்துல 28 தான் வரணும். 28 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ வேறு மாதிரி வருது. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறப்போ நம்மளுக்கு காமனாக 4 அப்படிங்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகே, இதுதான் இதுக்கான லாஜிக். அடுத்த கொஷின் பாருங்கள். 15 17 20 22 25 இதில் நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க. என்ற தொடரின் அடுத்த உறுப்பு. அப்போ இதுக்கு அடுத்த என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது. 15 17 20 22 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. கண்டிப்பாக இதில் மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே,
அப்போ டிஃபரன்ஸ் பாருங்கள். இப்போ 15ஓட 2 கூட்டினீங்கன்னா 17, 17ஓட 3 கூட்டினீங்கன்னா 20, 20ஓட 2 கூட்டினீங்கன்னா 22, 22ஓட 3 கூட்டினீங்கன்னா 25. அப்போ ஃபஸ்ட்டு 2 கூட்டணும், அடுத்து 3 கூட்டணும், 2 கூட்டணும், 3 கூட்டணும், அடுத்து 2 கூட்டணும். ஸோ 2 கூட்டினீங்கன்னா 25 + 2 27. ஸோ 27 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிகர் மாதிரியும் கொடுக்கலாம், பாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு அதில் என்ன லாஜிக் அப்படிங்கிறது தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 டயக்ராம்லையுமே வந்து எல்லா நம்பரும் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த 2 டயக்ராம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே என்ன லாஜிக் இருக்குதோ அதே லாஜிக் தான் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன லாஜிக் இருக்குது, இங்கே 16, 12, 14. ஸோ இப்போ 12, 14, 16, 9, 15, 21. ஸோ இந்த சைடு சின்ன நம்பர் இருக்குது, அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ 12லேருந்து 14க்கு போகணும் அப்படின்னா என்ன வந்திருக்கணும், +2 வந்திருக்கணும். 14லேருந்து 16க்கு போகணும் அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து +2 வந்திருக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ 9லேருந்து 15 வரணும் அப்படின்னா 9லேருந்து 15 வரணும்னா இங்கே +6 வந்திருக்கணும். 15லேருந்து 21 வரணும்னாலும் இங்கே +6 வந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த நம்பரை விட இந்த நம்பர் சின்னதாக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இந்த ப்ளஸ்ஸு மைனஸு அப்படிங்கிறத எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல வந்து வெறுமனே டிஃபரன்ஸ், இதுக்கும் டிஃபரன்ஸ் 2, இதுக்கும் டிஃபரன்ஸ் 2, இதுக்கு டிஃபரன்ஸ் 6, இதுக்கு டிஃபரன்ஸ் 6. ஓகே, ஸோ இந்த 2 பக்கமும் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கிற மாதிரி லாஜிக்கை வந்து வச்சு பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 6, 10, 16. இப்போ டிஃபரன்ஸ் 6. அதே மாதிரி இங்கே நம்ம 6ங்கிற டிஃபரன்ஸை வச்சோம்னா இப்போ 16லேருந்து 6 கம்மி பண்ணோம்னா இங்கே 10 வரலாம். 16ஓட 6 கூட்டணும் அப்படின்னா 22 வரலாம். ஸோ 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 ஆப்ஷனில் இல்லை, அப்போ 22ங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸு இந்த பக்கம் என்ன டிஃபரன்ஸோ இந்த பக்கமும் அதே டிஃபரன்ஸ் தான், அந்த மாதிரி தான் மெயின்டைன் ஆகுது. பட் இங்கே 2 இருக்கனால இங்கே 2 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம். லாஜிக் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து 48, 24, 72, 36, 108. ஸோ அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எண் வரிசை தொடரை பூர்த்தி செய்யவும், கம்ப்ளீட் த சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக் வந்து இருக்குது. ஓகே, இப்போ 48லேருந்து 24 ஆகுதுன்னா அப்படியே பாதி ஆகுது. ஆனால் அடுத்து 72 அப்படிங்கிறப்போ அதிகமாகுது. 72லேருந்து 36 ஆகுதுன்னா அப்படியே பாதி ஆகுது. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2. ஓகே, 48/2ங்கிறது 24, 72/2 அப்படிங்கிறது 36. ஓகே, ஸோ அப்படி பார்த்தா இங்கே வந்து பை 2 தான் வந்திருக்கணும். அப்போ 108/2 வந்து எத்தனை, 54. 54 ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகே, பட் இன்னும் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த சீரீஸில் என்ன லாஜிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலை. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. ஓகே, அதுவுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது உங்களுக்கு பின்னால் யூஸ் ஆகலாம். இந்த லாஜிக்கை வச்சு உங்களுக்கு அடுத்து இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் இந்த லாஜிக்கை வச்சு இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த நம்பரை கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஓகே, அப்போது இது என்ன நம்பர், இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் கூட்டுங்க. கூட்டுனா இந்த நம்பர் வருது. ஓகே, 48ஐயும் 24ஐயும் கூட்டிங்கன்னா 72. இந்த 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த நம்பர் வருது. 72ஐயும் 36ஐயும் கூட்டினா இந்த நம்பர். ஸோ அடுத்த நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 108ஐயும் 54ஐயும் கூட்டினா என்ன வருமோ அதை தான் போட்டிருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இங்கே இந்த லாஜிக். அடுத்து இது 2ஐயும் கூட்டினா 3ஆம் நம்பர், இது 2ஐயும் கூட்டினா இந்த நம்பர், இது 2ஐயும் கூட்டினா அடுத்த நம்பர். ஓகே, ஸோ எல்லா லாஜிக்குமே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். இப்போ இதில் வந்து ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் ராங்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் எந்த எண் தவறானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க, இந்த 1 to 1ங்கிறது தான் தப்புங்க மாதிரி நினைப்பீங்க. ஏன்னா இங்கே வந்து 10 இருக்குது, அடுத்து 100 இருக்குது, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1100 இருக்குது. அதாவது இங்கே வந்து 1 0, அடுத்து ஒரு 0 ரைட்டில் ஆட் பண்ணுறாங்க, அடுத்து ஒரு 1 லெஃப்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு 0 ரைட்டில், அடுத்து ஒரு 1 லெஃப்ட்டில், அடுத்து ஒரு 0 தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே 2 வந்திருக்கு. அப்போ இதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்திங்கன்னா கிடையாது. ஓகே, இதில் வேற ஒரு லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ 10லேருந்து 100 ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான். ப்ளஸ்லாம் இவ்வளோ பண்ண மாட்டாங்க நார்மலாக. ஓகே,
ஸோ 10 × 10 100. 100லேருந்து 1100 ஆகணும்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ஸோ இன்ட்டு 11. 100 11 1 11 11 அடுத்து 2 0 ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ 1100 கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து இங்கே ஒரு 0 தான் ஆட் ஆயிருக்குது. அப்போ இங்கே இன்ட்டு 10. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 11 தான் வந்திருக்கணும். ஓகேவா? அதாவது இன்ட்டு 10 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 11. ஸோ இப்போ இங்கே இன்ட்டு 11 பண்ணோம் அப்படின்னா இப்போ 11,000தோட நம்ம வந்து இன்ட்டு 11 பண்ணோம் அப்படின்னா 11 11 121 அடுத்து 3 0 வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்திருக்கணும். அடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து இன்ட்டு 10 பண்ணுறப்போ இதோட ஒரு 0 ஆட் ஆகி இந்த நம்பர் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த சீரீஸ் கண்டினியூ ஆகிறதுல இந்த இடத்துல கரெக்டாக இந்த நம்பர் கரெக்டாக தான் வந்திருக்குது. ஓகே. ஸோ இதுதான் தப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கணும், 1,21,000 அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஆனால் இங்கே 1,11,000 போடுறது தான் தப்பு. ஸோ இதுதான் தப்பான நம்பர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். ஓகே. இதில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு லாஜிக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 4 4 அடுத்ததாக 6 8 9 12 16. அதாவது ராங் நம்பர் எது, இந்த சீரீஸில் கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் எந்த எண் தவறானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஷின் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ரீட் பண்ணாலும் எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ இதில் எந்த நம்பர் வந்து தப்பு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ 2 3 +1 போடலாம், அடுத்து +1 போடலாம். ஆனால் அடுத்து அப்படியே இருக்குது. அடுத்து வந்து +2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த நம்பரை வந்து கெஸ் பண்ண முடியலன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்ப்போம். 2க்கு அப்புறம் 4 4க்கு அப்புறம் 6 6க்கு அப்புறம் 9 9க்கு அப்புறம் 16. ஸோ அதுவும் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. இப்போ 2க்கு அப்புறம் 4 வரலாம்ல, 2க்கு அப்புறம் 2 4 இல்லைனா இந்த இடத்துல பார்க்கலாம் 2 4ன்னு. அடுத்ததான் 4க்கு அப்புறம் 8 4 2 8 2 16. ஓகே. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பிடிப்படும். ஓகே, என்ன லாஜிக் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 16. ஸோ நடுவில் 2 நம்பரை விட்டுருக்காங்க. இங்கே 2 நம்பரை விட்டிங்கன்னா இங்கே இருக்குது 4 2 8 இன்ட்டு 2 4 2 8. ஓகே. அப்போ இந்த இடத்துல 12 2 நம்பரை விட்டுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 2 12. 2 நம்பரை விட்டுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 2 6. இதுதான் லாஜிக். ஓகே. ஸோ 2 நம்பரை விட்டு விட்டு வந்து பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே 2க்கு அடுத்து 2 நம்பரை விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4. ஓகே. இங்கே 4 2 4 கரெக்டாக தான் வந்திருக்கு. அடுத்து 2 நம்பரை விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4 2 8 வந்திருக்கணும். ஆனால் 9 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல 9 வராது 8 வரும்ட்டு போட்டோம்னா கரெக்டா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அடுத்து பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த லாஜிக் தான். ஓகே, இந்த லாஜிக் தான். அப்போ இந்த இடத்துல 9 வந்திருக்கக்கூடாது, அதுதான் தப்பாக வந்திருக்கு, 8 வந்திருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இந்த லாஜிக் வந்து டக்குன்னு நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. பட் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஷினுக்கெல்லாம் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷினெல்லாம் டக்குன்னு அட்டன் பண்ண முடியும். என்ன லாஜிக் அப்படிங்கிறது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ இதில் தவறான எண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆட் மேன் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இதுலேயுமே. ஸோ இப்போ இதுலேயுமே கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன நம்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நிறையா லாஜிக் தோணலாம். ஆனால் பெரிய நம்பரை பாருங்கள். ஓகே, கடைசி இருக்கக்கூடிய 2 நம்பரை பாருங்கள். 194லேருந்து 386 வர்றப்போ ஆல்மோஸ்ட் 2 மடங்கு ஆயிருக்குது. ஓகே. அதாவது இன்ட்டு 2 பண்ணிங்க அப்படின்னா 194 இன்ட்டு 2 பண்ணிங்க அப்படின்னா 388 வரும். ஆனால் இங்கே 386 வந்திருக்கு. ஸோ 388லேருந்து 2 கழிச்சிங்க அப்படின்னா 386. ஓகே. அப்போ இன்ட்டு 2 பண்ணி -2 பண்ணோம்னா இந்த நம்பர் வருது. அதே மாதிரி இங்கே பண்ணி பாருங்கள். இன்ட்டு 2 98 2 வந்து பார்த்தீங்கன்னா 196. அதுலேருந்து 2 கழிச்சிங்க அப்படின்னா 194. ஸோ இந்த லாஜிக் தான். ஓகே. அப்போ இங்கேருந்து வாங்க. 2 16 -2 14. 14 2 28 22ல் 2 கழிச்சோம்னா 26. 26 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 52. 52ல் 2 கழிச்சோம்னா இங்கே 50 வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்திருக்கணும். ஸோ அடுத்து இது கரெக்டாக இருக்கான்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல 50 போட்டோம்னா கரெக்டாக இருக்கா? இன்ட்டு 2 பண்ணோம்னா எத்தனை? 52 100. 100ல் 2 கழிச்சோம்னா 98. கரெக்டாக தான் வருது. அப்போ இந்த இடத்துல 48 அப்படிங்கிறது தான் தப்பாக இருக்குது. ஓகே. அப்போ இன்ட்டு 2 -2 இன்ட்டு 2 -2 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் அடுத்தடுத்த நம்பருக்கு வந்து நம்ம கொண்டு வரதுக்கு பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து 48 தப்பான நம்பர். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக் இருக்கக்கூடிய கொஷின் தான். இப்போ 0.5 2 அடுத்து 5
அடுத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து 15.5. ஸோ 0.5 இங்கேயும் 0.5 வருது அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 0.5லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணியிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 0.5லேருந்து 2க்கு வரணும் அப்படின்னா ப்ளஸ் 1.5. ஓகே. 2லேருந்து 5க்கு வரணும் அப்படின்னா ப்ளஸ் 3. இங்கே என்னன்னு தெரியாது, இங்கே என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே. தெரிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு இந்த நம்பர் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துருப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன லாஜிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இங்கே 1.5 வந்திருக்கு, இங்கே 3 வந்திருக்கு. ஒருவேளை இதை இன்ட்டு 2 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 0.5 1.5 இன்ட்டு 2 வந்து 3 ஆகும். அதே மாதிரி மறுபடியும் இங்கே இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா இங்கே 6 வந்திருக்கும். ஸோ 6 போட்டோம் அப்படின்னா 5 + 6 வந்து இங்கே 11. ஓகே. அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸுக்கு பார்ப்போம். ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 12 வந்திருக்கும். ஸோ 11 + 12 போடுறப்போ 15.5 வராது. அப்போ இந்த லாஜிக் தப்பு. நம்ம இந்த இன்ட்டு 2 பண்ணுற லாஜிக் வந்து தப்பு. ஓகே. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 1.5க்கும் 3க்கும் போகிறதுக்கு வேறு என்ன லாஜிக் இருக்குது இன்ட்டு 2வை விட்டா? ப்ளஸ் 1.5. ஓகே. ப்ளஸ் 1.5 பண்ணோம் அப்படின்னா என்ன வரப்போகுது? அதாவது இங்கே 1.5 வந்திருக்கு. ப்ளஸ் 1.5 பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரப்போகுது? இங்கே வந்து 3 தான் வரப்போகுது. ஓகே. அதாவது இங்கே 1.5 இருந்தனால மறுபடியும் இன்னொரு 1.5 பண்ணியிருக்கோம். அப்போ 3 வந்துச்சு. மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு 1.5 பண்ணி பார்ப்போம். ஓகே. இன்னொரு 1.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கும்? 3ஓட 1.5 ஆட் பண்ணோம்னா 4.5. 5ஓட 4.5 கூட்டினோம் அப்படின்னா 5ஓட 4.5 கூட்டினோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 9.5 வந்திருக்கும். ஓகே. 9.5 வந்திருக்கும். அடுத்ததா இது கூட இன்னொரு 1.5 கூட்டுங்க. ஓகே. இதோட இன்னொரு 1.5 கூட்டுங்க. 4.5ஓட 1.5 கூட்டினீங்க அப்படின்னா எத்தனை? 6. ஓகே. அப்போ 9.5ஓட 6 கூட்டினீங்கன்னா 15.5 கரெக்ட். ஓகே. அப்போ இங்கே வந்து 9.5 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ லாஜிக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே ஒரு டிஃபரன்ஸ் வருது. அந்த டிஃபரன்ஸ் கூட 1.5 கூட்டினா அதுதான் இந்த டிஃபரன்ஸு. ஓகே. இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ். அப்புறம் இந்த டிஃபரன்ஸ் கூட 1.5 கூட்டினோம்னா இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் கூட 1.5 கூட்டினோம்னா இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து லாஜிக் வந்து மெயின்டைன் ஆகுது. மேலே ஃபுல்லாக 1.5. ஸோ அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்ல, டிஃபரன்ஸோட டிஃபரன்ஸ் வந்து காமனாக இருக்குது. இங்கே அந்த டிஃபரன்ஸோட டிஃபரன்ஸ் வந்து பார்க்குறப்போ 1.5 அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் விடுபட்ட எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 7, 15, 25, 37. அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல சிம்பிளாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஓகே. டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கிறது தான். ஏன்னா இப்போ 25லேருந்து 37 அப்படிங்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 25லேருந்து 37 வருது அப்படின்னா எதை ஆட் பண்ணியிருப்பாங்க? 12 ஆட் பண்ணியிருப்பாங்க. 15லேருந்து 25 வருதுன்னா 10 ஆட் பண்ணியிருப்பாங்க. 7லேருந்து 15 வருது அப்படின்னா இங்கே 8 ஆட் பண்ணியிருப்பாங்க. 1லேருந்து 7 வருதுன்னா 6 ஆட் பண்ணியிருப்பாங்க. 6, 8, 10, 12. அப்போ அடுத்து இங்கே 14 வந்திருக்கணும். ஸோ 37ஓட 14 கூட்டணும் அப்படின்னா 51 தான் ஆன்சர். ஸோ இங்கேயுமே டிஃபரன்ஸோட டிஃபரன்ஸ் காமனாக வருது. ஓகே. இந்த எல்லா நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 2, 2, 2ங்கிறது தான். ஸோ டிஃபரன்ஸோட டிஃபரன்ஸ் காமனாக வர்ற மாதிரி லாஜிக். ஸோ இதுதான் எஸ்ஐயில் அதிகபட்சமாக டஃப்பான கொஷின். ஓகே. அதிகபட்சமாக இவங்க வந்து கேட்கக்கூடிய லாஜிக் வந்து இதுதான். டிஃபரன்ஸோட டிஃபரன்ஸ் காமனாக இருக்கிற மாதிரி. மற்றபடி நான் எல்லா கொஷினுமே பார்த்துட்டேன். சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தும் கேட்கலாம். இங்கே மிஸ் ஆகிருக்க நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 டயக்ராம்லையும் இந்த நம்பருக்கு என்ன லாஜிக் வந்திருக்குதோ அதுதான் வந்து இங்கேயும் வந்திருக்கும். ஓகே. ஸோ சேம் லாஜிக் தான் வந்து மெயின்டைன் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றுங்கிறனால நம்ம இதில் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அப்படிங்கிறப்ப இதை வச்சு பார்க்குறது கரெக்டாக வராது. பட் இங்கே பாருங்கள், 27 தான் பெரிய நம்பர். 9, 3. 9 × 3 27. ஓகே. இந்த 2 நம்பரையும் பெருக்குனா இது வருது. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், 1 × 1 1. இந்த 2 நம்பரையும் பெருக்குனா இது வருது. அப்போ 5 × 25. ஓகே. 5 25 வந்து எத்தனை? 125. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? 125 வந்திருக்கணும். இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1, 27, 125, 343. ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கியூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும்.
அதே மாதிரி அட்லீஸ்ட் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 1 கியூபு, 2 கியூபு இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் 10 கியூப் வரைக்குமாவது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல 343ங்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அது மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் தான் ஸ்ட்ரைக் ஆகும். இது வந்து 7 கியூபோட வேல்யூ. 125 அப்படிங்கிறது 5 கியூபோட வேல்யூ. 27 அப்படிங்கிறது 3 கியூபோட வேல்யூ. ஸோ அப்படி பார்த்தா இதை நம்ம வந்து 1 கியூப்னு எடுக்கலாம். 1 கியூபு, 3 கியூபு, 5 கியூபு, 7 கியூபு. அப்போ அந்த வரிசையில் இங்கே அடுத்து என்ன வரும்? 1, 3, 5, 7க்கு அடுத்து 9. 9 கியூபு. ஓகே. ஸோ 9 கியூபோட வேல்யூ 729. அப்போ 729 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதில் பின்னமாக கொடுத்துருக்காங்க. 4/9, 9/20. இங்கே ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்குது. 39/86. மேக்ஸிமம் பின்னமாக கொடுக்குறப்போ மேலே இருக்க நம்பருக்கெலாம் ஒரு லாஜிக்கும் கீழே இருக்க நம்பருக்கெலாம் ஒரு லாஜிக்கும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா பின்னத்தையே வந்து சிம்பிளிஃபை பண்ணிலாம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரீசனிங்கில் கேட்க மாட்டாங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதில் மேக்ஸிமம் கொஷினில் இப்படி தான் இருக்கும். மேலே இருக்க நம்பருக்கெலாம் ஒரு லாஜிக், கீழே இருக்க நம்பருக்கெலாம் ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் மேலே இருக்க நம்பர்லாம் எழுதுறேன். 4, 9. இங்கே ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்குது. அடுத்து 39. ஓகே. ஸோ அப்போது 4க்கு அப்புறம் 9 அப்படிங்கிறப்போ டபுள் ஆகுது. டபுள் ஆகி கொஞ்சம் கூடி இருக்குது. அடுத்து இங்கேயும் அதே மாதிரி வந்திருந்தால் தான் 39ங்கிறது வரும். ஏன்னா 4ஓட கம்பேர் பண்ணுறப்ப 39ங்கிறது பெரிய நம்பர். இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ 4 2 8 + 1 9. ஓகே. அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய நம்பர் இல்லை, மொத்தமாகவே 4 நம்பர் தான். அதில் 1 மிஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம இது கரெக்டாக வருமானு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ 92 18. சரி 92 18. 18 + 1 19. ஓகே. 19 2 38. 38 + 1 39. அப்போ கரெக்டு. ஓகே. இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 2 + 1 போட்டிருந்தா மேலே இருக்க நம்பர் 19. மேலே 19 இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். கீழே இருக்கிறது நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எழுதுகிறேன். ஓகே. மற்றபடி எக்ஸாமில் நீங்கள் இதை மட்டும் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துருச்சு. ஓகே. இப்போ கீழே இருக்க நம்பர்லாம் தனியாக எழுதுங்க. 9 20. அடுத்ததாக ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்குது. அடுத்ததாக 86 வந்துருக்கு. இங்கேயுமே மல்டிப்ளிகேஷன் தான். 9க்கு அப்புறம் 20 அப்படிங்கிறப்ப டபுள் ஆகி அடுத்த விட கொஞ்சம் கூடி இருக்குது. 86 போகுது அப்படின்னா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் இருந்திருக்கும். 92 18 + 2 20. இதே லாஜிக்கு இங்கே வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். 22 2 40 + 2 42. ஓகே. இங்கே வந்து 42. 42 தான் வந்திருக்கு கீழே. ஓகே. ஸோ 42 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 84. 84ஓட 2 கூட்டிங்கன்னா 86. அப்போ 42ங்கிறது கரெக்ட். இங்கே 19, இங்கே 42. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பின்னத்தில் கொடுத்துட்டா கஷ்டம் நினச்சிடாதீங்க. மேக்ஸிமம் கொஷினில் மேலே இருக்க நம்பருக்குலாம் ஒரு லாஜிக்கும் கீழே இருக்க நம்பருக்குலாம் ஒரு லாஜிக்கும் வச்சுருப்பாங்க. இந்த பின்னை வந்து சும்மா தான் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஷின். ஓகே. இப்போ 4 12 48 240. 4 12 48 240. இப்போ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியணும். 48லேருந்து 240 போகுதுன்னா ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிலாம் இவ்வளோ தூரம் கொண்டு போக மாட்டாங்க. ப்ளஸ் பண்ணுறாங்கனாலே ஒரு 10 15 அதுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம் நம்பரு. அதை தாண்டிலாம் ப்ளஸ் பண்ணுறது ரொம்ப ரேரு. இவ்வளோ தூரம்லாம் வந்து ப்ளஸ் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. கண்டிப்பாக இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் நடந்திருக்கு. அதை கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும். ஓகே. இப்போ 48 கூட எதை மல்டிபிள் பண்ணோம்னா 240 வரும்ட்டு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷனுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 3 12 4 4 12 48. ஸோ 3 மல்டிபிள் பண்ணுறாங்க, 4 மல்டிபிள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 48 × 5 240 கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே. அப்போ இங்கே 6 மல்டிபிள் பண்ணியிருக்கணும். 240ஓட 6 மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே 0 6 24க்கு 4 மிச்சம் 2 6 2 12 2 14. ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? 1440 வந்திருக்கணும். 1440 ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு டீச் பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் டக்குன்னு வர்றப்போ உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் தான் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் இந்த மாதிரி கொஷினெல்லாம் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்.
நம்பிக்கை இருக்கணும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின் எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் இந்த டாப்பிக்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுது அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சந்துரு மேத்ஸ் ஆப்பில் இந்த மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த கொஷினே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருப்பேன். ஒரு 200 கொஷினுக்கு மேலே கொடுத்துருப்பேன் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாம் வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். அந்தந்த டாப்பிக்கை வந்து நம்ம டீச் பண்ணதை பார்த்து முடிச்சுட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.